ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கனாக்கா நான் இங்கே தான் பெருங்குடியில் தான் காய்கறி வாங்கினேன் இன்றைக்கி. இந்த காய்கறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்காங்க. பில்லு வந்து அவ்வளோதான் எனக்கு வந்திருக்கு. நான் எப்படி இந்த கம்மியாக நான் வாங்குகிறேன் காய்கறிகள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, நான் வந்து எங்கே விலை கம்மியாக இருக்கும் அந்த கடையில் தாங்க போய் வாங்குவேன். அண்ணா கடையில் விலை கம்மியாக இருந்தால் அங்கே வாங்குவேன். வேறு எங்கே விலை கம்மியாக கிடைக்குதோ அந்த மாதிரி தான் நான் போவேன். ஒரு 2 கடைகள் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்குவேன். அந்த கடையில் வந்து இப்போது பீட்ரூட் இப்போ முட்டைகோஸ் வந்து நான் வாங்குகிற கடையில் விலை அதிகமாக இருந்ததுன்னா அடுத்த கடையில் கம்மியாக இருந்ததுன்னா அப்படி தான் வாங்குவேன். அதே போல் குடும்ப பெண்கள் வந்து செலவுகளை எப்படி குறைக்கணும் அப்படின்னாக்கா, நான் காய்கறிகள் மளிகை சாமான்கள் எல்லாமே வாங்குறது வந்து பார்த்து தாங்க வாங்குவேன். விலை வந்து குறைவாக இருக்கணும், அதே போல் பொருளும் தரமாக இருக்கணும், அப்படி தான் வாங்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து 45 ரூபான்னு போடுவாங்க. அதே போல் செகண்ட் குவாலிட்டியும் பிரித்து வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டி வந்து 35 ரூபா. அதனால இந்த வெங்காயத்தை நான் வாங்கிக்கிட்டேன். தக்காளி வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிற தக்காளி வந்து 20 ரூபான்னு போடுவாங்க. நான் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற தக்காளிங்கிறதுனால நான் வந்து 12 ரூபா 1 கிலோ அப்படி வாங்கிக்கிட்டேங்க. அதே போல் சீசனபிள் வெஜிடபிள்ஸ் தான் நான் வாங்குவேன். எந்தெந்த சீசனுக்கு எந்த வெஜிடபிள் விலை கம்மியாக இருக்கோ அதை தான் வாங்குவேன். முட்டைகோஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 10 ரூபான்னு போட்டுட்டாங்க. அதனால் அதையும் நான் வாங்கிக்கிட்டேன். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பூ 10 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி போட்டதுனால 2 பூ வாங்கிக்கிட்டேன். இப்படி தான் நான் குடும்பத்தை வந்து பார்த்து செலவு பண்ணுவேங்க.